உத்தமரென்று எண்ணி தன்னுடைய மகா பெரிய சுவிசேஷத்தின் பணியை எங்களிடத்தில் ஒப்புவித்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் அதை தியானிக்கலாம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் தெசலோனிக்கா சபைக்கு எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறார்: சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமரென்று எண்ணினபடியே. அவ்வளோ மகா பெரிய பணியை எங்களிடத்தில் உத்தமமாய் எங்களை எண்ணினபடியினால், எங்களை உண்மை உள்ளவர்களாய் அவர் எண்ணினபடியினால் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மகா பெரிய ஒரு உன்னத தேவனுடைய பணியை நாம் செய்கிறதற்கு இன்றைக்கும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி அது உலாவிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்யத்தக்கதாய் நாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து அவரோடு கூட அவருடைய திட்டத்தில் இணைந்து அவருக்கு வாயாக, அவருக்கு காலாக, அவருக்கு கையாக செயல்படும்படியாக இன்றைக்கும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு ஊரிலே ஒரு கடலை வண்டிக்காரன் ஒருவன் இருந்தான். அந்த கடலை வண்டிக்காரன் அவன் தினமும் அவனுடைய மனைவி அவனுக்கு கடலைகளை வறுத்து கொடுத்து அவனை இந்தந்த இடத்திற்கு போய், இந்த ஏரியாவில் போய் இன்றைக்கு நீங்கள் கடலையை விற்று வாருங்கள், அந்த ஏரியாவில் போய் கடலையை விற்று வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிற்கும் அவனை அனுப்புவது வழக்கம். அப்படி அவன் அந்த கடலை வண்டியை தள்ளி கொண்டு செல்லும்பொழுது தினமும் போகும்போதும் வரும்போதும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வழியாக அவன் கடந்து செல்லுவான். கடந்து செல்லும் பொழுது பார்ப்பான், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை அப்படியே பார்த்து கொண்டு இருப்பான். அநேக கார்கள் வேகமாய் வரும். அதில் வந்த உடனே வாட்ச்மேன் அங்கே காரில் பயணம் செய்கிறவர்களுக்கு அவன் சலிட் அடித்து அவன் அங்கே உள்ளே அனுப்பி விடுவான். உள்ளே அனுப்பி விடும்போது இவன் பார்த்து கொண்டே இருந்தான். இந்த ஹோட்டலுக்குள்ளே எப்படியாவது நாமும் ஒரு முறை சென்று காஃபி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த வாட்ச்மேன் இடத்துல அந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்தினான். வாட்ச்மேன் இவனை இந்த வாசலில் பார்த்த உடனே வேகமாக அவனை தள்ளி துரத்தி விட்டான். நீலாம் இங்கே வரக்கூடாது, வண்டியை தள்ளி நிறுத்து என்று சொல்லி. அப்பொழுது இவன் மெதுவாக அவனிடத்தில் பேச்சு கொடுத்தான். உள்ளே அந்த காஃபியினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவன் 500 ரூபாய் என்று சொன்னான். அவர்கள் டிப்ஸ் வைக்கிறதெல்லாம் ஒரு 100 ரூபாய் டிப்ஸ் வைப்பார்கள். 600 ரூபாய், ஒரு காஃபி சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலே 600 ரூபாய் ஆகும். இப்படியெல்லாம் சொன்ன உடனே இவன் யோசித்து பார்த்தான். இந்த காஃபி சாப்பிடுகிறதற்கு நாம் உள்ளே போவதற்கு இந்த தள்ளு வண்டியில் போனோம் என்று சொன்னால் நம்ம இவர்கள் உள்ளே அனுப்ப மாட்டார்கள். ஆனால் 600 ரூபாய் இருந்தால் உள்ளே போய் காஃபி சாப்பிட்டு விட்டு வந்து விடலாம் என்று நினைத்து அவன் தனியாக உட்கார்ந்து யோசித்தான். எப்படி நாம் இதற்குள்ளாய் செல்வது? எப்படியாவது ஒரு நாள் உள்ளே போய் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கிறது, அங்கே உள்ள பரிமாறுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது, அது காஃபி எப்படி இருக்கிறது என்று சொல்லி உள்ளே போய் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த வாஞ்சை உண்டாயிற்று. ஒவ்வொரு நாளும் இந்த ஆசை பெருகக்கூடியதாய் மாறினதுனால அவன் கொஞ்சம் சம்பாதித்தான், கொஞ்சம் காசுகளை சேர்த்து வைத்து கொண்டான். அவன் நினைத்தான், நம்ம இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் நம்ம உள்ளே போனால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். இந்த தள்ளு வண்டியை தள்ளிட்டு போனால் வாட்ச்மேனே வாசலில் நிற்க விட மாட்டேங்கிறான், நம்மளை துரத்தி விடுகிறான் என்று சொல்லி அவன் ஒரு நாளிலே கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொண்டு ஒரு டோபியின் இடத்தில் போய் ஒரு நல்ல அழகான ஒரு கோட், ஒரு பேண்ட் ஷர்ட் இவைகளையெல்லாம் வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு வாடகை கார் ஒன்றையும் தனக்காக அமர்த்தி கொண்டு இவன் வேகமாக அந்த ஹோட்டல், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை நோக்கி அவன் கடந்து சென்ற உடனே வாட்ச்மேன் காரை பார்த்தான். உள்ளே இருக்கிற ஆள் கோட்லாம் போட்டுட்டு இருக்கிறாருனா கடலை வண்டிக்காரன்னு தெரியல. கோட்டெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால அவனும் வேகமாய் சலிட் அடித்து அந்த கேட்டை திறந்து விட்டான். கார் உள்ளே போய் நின்றது. இவனும் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாதபடி மிகவும் பெரிய ஆள் போல தன்னை காட்டிக்கொண்டு அந்த நல்ல ஷூவெல்லாம் வாடகைக்கு வாங்கியிருந்தான். அவைகளெல்லாம் போட்டுக்கொண்டு உள்ளே ஹோட்டலுக்குள்ளாய் போய் உட்கார்ந்தான். அங்கே ஒருவர் மாத்திரம் தனியாய் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தபடினால அவர் அருகிலே போய் அவருக்கு எதிர்த்தால் உட்கார்ந்து கொண்டான். ஒரு காஃபி மாத்திரம் வேகமாக ஆர்டர் பண்ணினான். காஃபி வந்தது. இவன் காஃபியை வைத்துவிட்டு சாப்பிட முற்படும் பொழுது எதிர்த்தால் உள்ளவர்
இவனிடத்தில் ஒரு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். அவர் எதற்காக வந்திருந்தார்னு சொன்னால், அவருக்கு அநேக கம்பெனிகள் இருக்குது. இப்பொழுது அதை நிர்வகிப்பதற்கு அவருக்கு ஒரு உண்மையான ஒரு ஆள் தேவை, ஒரு உத்தமமான ஆள் தேவை, ஒரு நல்ல பார்ட்னரை போல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதை தேடி இந்த இடத்தில் யாராவது நம்முடைய பார்வைக்கு நம்முடைய அந்த பார்வையிலே நாம் கண்டுபிடிக்க முடியுமா, பேச்சு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை செலக்ட் பண்ண முடியுமா என்று சொல்லி நீண்ட நேரமாக அந்த டேபிளில் உட்கார்ந்து கொண்டு அவர் யோசித்து கொண்டு இருந்தார். இவர் வந்த உடனே இவனுடைய அந்த ஸ்பீடு, இவனுடைய ஆக்டிவிட்டீஸு, இவனுடைய ஆர்டர் பண்ணுற வேகம், இதையெல்லாம் இவர் உற்று கவனித்து கொண்டிருந்து விட்டு இவனை பார்ப்பதற்கு வெகுளித்தனமாக உண்மை உள்ளவனாக இருப்பான் போல் தெரிகிறத, இவனோடு கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்து இவன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று அவனோடு கூட மெதுவாக பேச்சு கொடுத்தார். அவனிடத்தில், ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னான். அப்போது உங்களை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்று கேட்டான். இவன் உடனே சொன்னான். அது இவனுக்கு பயம் உண்டாயிற்று. இவர் ஆள் பார்த்தா இவர் நம்மகிட்ட பேச்சு கொடுக்குறாரு, நம்ம ஆள் யாருன்னு தெரிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லி, அது என்னுடைய மனைவியினிடத்தில் கேட்டு தான் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர முடியும் என்று சொன்னான். நீங்கள் பார்க்க வந்தால் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது, நான் எங்கே இருப்பேன் என்று சொல்லியே தெரியாது. ஏன்னா இந்த கடலை வண்டிக்காரனுக்கு அவள் கடலையை வறுத்து கொடுத்து அவள் எந்த ஏரியா என்று சொல்லுகிறாரோ அந்த ஏரியாவில் தான் இவர் போய் கடலையை விற்க போகணும். இவர் இன்றைக்கு இந்த தெருவில் இருப்பார், நாளைக்கு இன்னொரு தெருவில் இருப்பார், நாளை மறுநாள் இன்னொரு தெருவில் இருப்பார். மனைவி தான் அந்த தெருக்களையும் அந்த இடங்களையும் அவருக்கு சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், என் மனைவியினிடத்தில் தான் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும், நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கே தெரியாது அப்படின்னோடனே அந்த எதிர்த்தால் உட்கார்ந்திருந்தவருக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. நம்ம சரியான ஆலயத்தை நாம் பேச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம், இன்டர்வியூ பண்ணி கொண்டிருக்கிறோம், இவர் மிகவும் நம்மை விட பெரியவராக இருப்பார் போல் தெரிகிறத. அநேக இடங்களை சொல்லுகிறார், நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறார். என் மனைவியின் இடத்தில் தான் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ண வேண்டும் என்கிறார். அத்தனையாக அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கு அவ்வளோ பெரிய ஆள் போல என்று சொல்லி நினைத்து மிகவும் வாஞ்சியோடு கூட, ஐயா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, என்னுடைய இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனிக்கு எனக்கு ஒரு உதவிக்கான ஒரு உத்தமமான ஒரு ஆளை தேடிக்கொண்டு தான் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், நீர் என்னோடு கூட இணைய முடியுமா, என்னோடு கூட பார்ட்னராய் வர முடியுமா, எனக்கு உதவி செய்ய முடியுமா, ஐயா என்னுடைய விசிட்டிங் கார்டு இது என்று சொல்லி கையில் கொடுத்து எப்படியாவது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுங்கள், உங்களுடைய கார்டை தாங்கள் என்று சொன்ன பொழுது அவன் வேகமாக 100 ரூபாய் டிப்ஸை வைத்துவிட்டு ஓடோடி வெளியே ஓடி வந்து விட்டான். அவன் மிகவும் பயந்து நம்முடைய நிலைமை அவருக்கு தெரிந்து விடுமோ என்று சொல்லி அவன் வெளியே ஓடி வந்து விட்டான். இவர் அப்படி ஏமாற்றத்தோடு கூடிய அந்த பெரிய பிஸ்னஸ்மேன் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தார். இன்றைக்கு இந்த வேடிக்கையான கதையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் உற்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மனிதன் வேடம் போட்டு அங்கே உட்கார்ந்திருந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தன்னோடு கூட பார்ட்னராய் இணைக்கத்தக்கதாக அவன் முயற்சி எடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உண்மையான நிலையை தெரிந்து இந்த பெரிய பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் உள்ள அந்த சுவிசேஷம் என்கிற ஒரு பணிக்கு, மகா உன்னத பணிக்கு, அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதற்கு இன்றைக்கு நம்முடைய நிலைமை தெரிந்தும், நம்முடைய சூழ்நிலைகள் தெரிந்தும், நம்முடைய உள்ளிந்திரியங்களை எல்லாம் ஆராய்கிறவராய் இருந்தும், நாம் உண்மையற்றவர்கள் என்பதை அறிந்தும் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த உன்னதமான பணியை நம்மிடத்தில் தருகிறதற்கு அவர் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாளாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களை கண்டுபிடிக்கும்படியாக உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நாமோ வெட்டித்தனமாக ஏதோ நாம் நம்மையும் ஏமாற்றிக்கொண்டு ஆண்டவரிடத்திலும் நாம் பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே நான் இதோ வருகிறேன், பவுல் எப்படி அந்த ஆண்டவருடைய கரங்களிலே தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நீர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த மகா பெரிய சுவிசேஷத்தை ஒப்புவித்தீரே, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் இந்த பணியை செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல அந்த பணிக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் தன்னுடைய கரங்களிலே எடுத்து நம்மை உண்மையாக வல்லமையாக தம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணுகிற ஒரு கருவியாக நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தர்தாமே இந்த சத்தியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து
கருதி ஊழியம் தந்தீரையா.